நீங்கள் முதல் முறையாக வருமான வரி செலுத்துவதற்கு உத்தேசித்திருப்பது இந்த ஆண்டிலா? ஆனால் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பதில் சிக்கல்கள் இருக்கின்றதா? பயப்பட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக உள்ளோம். நீங்கள் இலங்கையில் வசிப்பவராக இருந்தால், மாதம் ஒன்றிற்கு ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக சம்பாதிப்பவராக இருந்தால், நீங்கள் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக வருமான வரி செலுத்த வேண்டும். இந்த வருமானமானது உங்களுடைய தொழிலிலிருந்து கிடைக்கின்ற வருமானம் மற்றும் ஏனைய விதங்களிலிருந்து கிடைக்கின்ற வருமானத்தினால் பாதிப்படையலாம். அதாவது உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற வட்டி வீதம் மற்றும் உங்களுடைய வீடு அல்லது வீட்டில் இருக்கின்ற ஒரு அறையை நீங்கள் வாடகைக்கு விடுவதனால் உங்களுக்கு கிடைக்கின்ற வருமானம், இவை அனைத்தும் அதில் உள்ளடங்குகின்றது. 2025 மற்றும் 26 ஆண்டுகளில் இந்த எல்லையானது 1,50,000, அதாவது வருடம் ஒன்றிற்கு 1.8 மில்லியன் ரூபாய் ஆகும். சரி, வருமான வரியை நாங்கள் எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். உதாரணமாக ஏ என்ற ஒரு நபரை எடுத்துக்கொள்வோம். அவர் மாதம் ஒன்றுக்கு 1,60,000 சம்பாதிக்கின்றார். வேறு எந்த வழிமுறையிலும் அவருக்கு பணம் வருவதில்லை. எனவே ஏ என்ற நபர் தான் சம்பாதிக்கின்ற முழு 1,60,000 ரூபாய்க்குமே வரி செலுத்த வேண்டுமா? நாங்கள் முன்னர் கூறியது போல் 1,50,000 ரூபாய் வரை எந்த ஒரு வருமான வரியும் அவர் செலுத்த தேவையில்லை. மிகுதி இருக்கின்ற 10,000 ரூபாய்க்குத்தான் அவர் வருமான வரி செலுத்த வேண்டும். வருமான வரி திணைக்களத்தின் கூற்றுப்படி வெவ்வேறு சம்பளங்களை பெறுகின்ற நபர்கள் வெவ்வேறு சதவீதங்களில் தான் தங்களுடைய வருமான வரிகளை செலுத்த வேண்டும். தற்போது இதனை உங்களால் பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் ஏ செலுத்த வேண்டிய வரித்தொகை 10,000 ரூபாய்க்கு 6%, அதாவது 600 ரூபாய். இந்த கட்டணத்தை செலுத்துவதற்கு முன்னர் நீங்கள் அனைவரும் உங்களுடைய தொழில் வழங்குனரிடம் ஏற்கனவே உங்களுடைய சம்பளத்திலிருந்து இந்த பணத்தை அவர்கள் கட்டியுள்ளார்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இதனை அபிட் என்பார்கள். நீங்கள் அந்த கட்டணத்தை செலுத்தவில்லை என்றால், அல்லது நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால், நீங்களாகவே தான் சென்று அந்த பணத்தை கட்ட வேண்டும். இப்பொழுது நாங்கள் பி என்ற ஒரு நபரை எடுத்துக்கொள்வோம். அவர் சுகாதார சேவையில் பணி செய்கின்ற ஒருவர். அவருடைய மாத வருமானம் 70,000 ரூபாய். ஆனால் அவர் மாலை வேலைகளிலும் வார இறுதி நாட்களிலும் பிரிதோர் மருந்தகத்தையும் நடாத்தி வருகின்றார். அந்த மருந்தகத்தின் மாத வருமானம் 2 லட்சம் ரூபாய். மேலும் அவருக்கு 10,000 ரூபாய் வட்டி வருகின்ற ஒரு வங்கி கணக்கும் இருக்கின்றது. இப்போது பி என்ற நபருடைய மொத்த வருமானம் என்ன? நான் ஏற்கனவே கூறியது போல் 70,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் இருந்து வருகின்ற வட்டி தொகை, மேலும் 2 லட்சம் ரூபாய் அவருடைய மருந்தகத்திலிருந்து கிடைக்கின்ற பெருமானம். மொத்தமாக 2,80,000 ரூபாய் அவர் மாதம் பெறுகின்றார். சரி, இப்போது பார்ப்போம் அவர் செலுத்த வேண்டிய மொத்த வரி எவ்வளவு என்று. முதல் வரி வரம்பு 1.5, அதாவது 1,50,000 ரூபாய். இரண்டாவது வரி வரம்பு 2,33,333 ரூபாய். இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 6%. இப்போது பி என்ற நபர் பெற்றுக்கொள்கின்ற மாத வருமானத்தில் எஞ்சி இருப்பது 46,667 ரூபாய். இது அடங்குவது மூன்றாவது வரி வரம்புக்கு, அதாவது 18% வரிக்கு உட்படுகின்றது. அப்படியானால் பி என்ற நபர் செலுத்த வேண்டிய மாத வரியின் பெறுமதி 13,380 ரூபாய். அதாவது வருடம் ஒன்றுக்கு 1,60,000 ரூபாய் அளவில் அவர் செலுத்த வேண்டும். இப்போது நீங்களும் இவற்றை செலுத்துவதற்கு முன்னர் கொஞ்சம் வித்ஹோல்டிங் டாக்ஸஸ் மற்றும் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் என்பவை ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை கட்டாயம் பாருங்கள்.